வணக்கம் அபிபி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தி வாக்கிங் டெட்டோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன காமிக்ஸ் தான். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்ல 2 போலீஸ் ஆபீசர் ஒரு திருடனை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த திருடன் நான் இறந்து கூட போவேன், ஆனா உங்ககிட்ட திரும்ப வந்து சிக்க மாட்டேன்னு சொல்றாப்புல. அந்த 2 போலீஸ்ல ஒரு ஆள் ரிக் கிரிம்ஸ். ரிக் பேக்கப் ஃபோர்ஸ் இங்க இருந்து 10 மைல் தூரத்துல இருக்காங்க. அவங்க இங்க வர லேட் ஆகும், சோ நீங்க என்ன கவர் பண்ணுங்க, நான் அவனை சுத்தி வந்து பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாப்புல. ஆனா அந்த திருடன் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு இருக்க போலீஸை நிராயுதபாணி ஆக்கிட்டு ரிக்க சுட்டுறாப்புல. ரிக்கோட ஃப்ரெண்ட் ரிக்குன்னு கத்துறாப்புல, ஏன்னா ரிக்கு சமகாயம். அப்படியே அடுத்த சீன் பார்த்தா ரிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்திருக்காரு. ரிக்கு பெட்ல இருந்து எழுந்து நடக்க பாக்குறாரு, ஆனா அவரால் நடக்க முடியல. ஹெல்ப்னு நர்ஸ கூப்பிடுறாரு, ஆனா அங்க யாருமே இல்ல. அப்ப பக்கத்துல இருக்க கபோர்ட திறந்து பார்த்தா அதுல ஒரு செட் ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்ல. ரிக்கு என்னடா இது, எல்லாருமே ஒரே நேரத்திலேயே பிரேக் எடுப்பீங்கன்னு யோசிச்சுக்கிட்டே போய் லிப்ட் ஓபன் பண்றாரு. அப்ப லிப்டுக்குள்ள இருந்து ஒரு அழுகி போன சடலம் வந்து விழுது. ரிக் அந்த சடலத்தை பார்த்துட்டு உதவி, யாராவது உதவுங்க, யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுட்டே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ரிக்குக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கேபிட்டேரியா பக்கமா வந்து பார்த்தா கேபிட்டேரியா டோர் லாக் ஆகிருக்கு. ரிக்குக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே போய் கேபிட்டேரியா டோர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய பேரு சதஞ்சு போன உருவத்தோட இருக்காங்க. ரிக்குக்கு இதை பார்த்ததுமே தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த கேபிட்டேரியா ஆட்கள் எல்லாரும் ரிக்க பிடிக்க வராங்க. ரிக்கு கிட்ட வராத, தள்ளி போ, உனக்கு புரியலையான்னு கேட்டுக்கிட்டே பின்னாடி போறாரு. ஒரு ஆள் வந்து ரிக்க பிடிக்க 2 பேரும் பின்னாடி உள்ள எக்ஸிட் டோரை திறந்துகிட்டு அதுல உள்ள ஸ்டெப்ஸ்ல தடுக்கி விழுந்து சறுக்கிக்கிட்டே வராங்க. அதுல அந்த சதஞ்சு போன உருவத்துல இருக்கிற ஆளோட தலை பிஞ்சு உழுகுது. அடுத்து இன்னும் ஆட்கள் வந்து ரிக்க பிடிக்கிறதுக்குள்ள ரிக்க அங்க இருந்து ஓடி போயிட்டு அங்க உள்ள டோரை அவரோட பெல்ட்டை வச்சு க்ளோஸ் பண்றாரு. அப்படியே கார் பார்க்கிங் இடத்துக்கு வந்து பாக்குறாரு. கார் எதுவுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல. சரின்னு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்து பார்த்தா ஊரே மயான அமைதியா இருக்கு. ரிக்கு முன்னேறி போய்கிட்டே இருக்காரு. போற வழியில கார் ஆக்சிடென்ட் ஆகி அதுல சில சடலங்கள் அழுகி போயிருக்கு. அதெல்லாம் கண்டுக்காம நடக்கிறாரு. அப்போ ஒரு சைக்கிளை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா சைக்கிள் பக்கத்துல எலும்பு தெரியற மாதிரி ஒரு சடலம் இருக்கு. அந்த சடலத்துக்கு உயிரும் இருக்கு. ரிக்குக்கு இதை பார்த்ததுமே கண்ணுல இருந்து தண்ணீர் வருது. இருந்தும் அந்த சைக்கிள் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே பாதி வழியில சைக்கிளை கீழே போட்டுட்டு கடவுளேன்னு சொல்லி கதறி அழுகிறாரு. ஏன்னா இவருக்கு இங்க என்ன நடக்குதுன்றதே புரியல. அதனாலதான் சரின்னு அவரே ஆறுதல் பண்ணிட்டு சைக்கிளை தூக்கி கண்ணீரை தொடச்சிட்டு சைக்கிளை ஓட்டிட்டு கிளம்புறாப்ல. அப்படியே அவர் வசிக்கிற இடத்துக்கு வராரு. அந்த இடமுமே சதஞ்சு போய் தான் இருக்கு. அவரோட வீட்டுக்கு போய் யாருடா இப்படி பண்ணதுன்னு திட்டிக்கிட்டே உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா யாருமே இல்ல. ரிக்குக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குதுன்றது இந்த போட்டோவை பார்த்தா நம்மளுக்கு தெரியுது. ரிக்கு வீட்டை ஃபுல்லா சுத்தி பாக்குறாரு, யாருமே இல்ல. அப்படியே பின்வாசலுக்கும் வந்து தேடி பாக்குறாரு, அங்கேயுமே யாருமே இல்ல. அப்ப யாரோ மண்வெட்டியை வச்சு ரிக்கு மண்டையிலேயே பலத்த அடிய போடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் ரிக்க அடிச்சு போட்டுட்டு அவனோட அப்பாவை கூப்பிடுறான். சின்ன பையனோட அப்பா வந்து ஐயோ மைசா நின்னு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்க, சின்ன பையன் அவன் எனக்கு அடிக்க வந்தா அதனாலதான் அடிச்சிட்டேன்னு சொல்றாப்ல. அந்த அப்பா உடனே இல்லப்பா இவர் உயிரோட தான் இருக்காரு, சரி இவரை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாரு. அடுத்து வீட்டுக்கு போனதும் சில மணி நேரங்கள் கழிச்சு ரிக்குக்கு சுயநினைவு வருது. அப்பா ரிக்கு கிட்ட, ஓ நீ எழுந்துட்டியா, சரி வா எங்க கூட டின்னர் சாப்பிடுறியா, என் பையன் தான் தெரியாம நீ அதுங்கல்ல ஒருத்தன் நினைச்சு உன் மண்டையில மண்வெட்டியை வச்சு அடிச்சுட்டான்னு சொல்ல, ரிக்கு உடனே நீங்க என்ன சொல்றீங்க, அதுங்களா, அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தது எல்லாம் யாரு, அவங்களும் அரக்கர்களா, இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பீதி ஆகுறாரு. அப்பா மறுக்க, ஹோய் நிறுத்து, அதான் என் பையன் தெரியாம அடிச்சிட்டான்னு சொல்றேன்லன்னு சொல்ல, ரிக்கு இல்ல இது எல்லாம் எப்படி நடந்துச்சு, இங்க என்னதான் ஆச்சுன்னு கேட்கிறாரு. அப்பாக்கு இப்பதான் புரியுது ரிக்குக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரியலேன்னு. ரிக்கு அவர்கிட்ட அவர் வாங்கின குண்டடி, அதுக்கப்புறம் அவருக்கு நினைவு இருக்கிற ஹாஸ்பிட்டல் சம்பவம் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கு அப்பா இந்த சம்பவம் நடந்த சில வருடங்கள்லயே மொத்த மீடியாவுமே ஷட் டவுன் ஆயிடுச்சு, இந்த பிரச்சனையை நிறுத்த வழி கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல, அதுக்கு இந்த ஊர் முழுக்க பரவி இருக்குதுங்க, நாம சத்தம் போடாம இருக்கணும், நாம இங்க இருக்கோம்னு தெரிஞ்சுட்டா அதுங்க இங்கேயே தான் சுத்திட்டு இருக்குதுங்க, அதுங்க மண்டையில அடிச்சா மட்டும்தான் அதுங்க சாகும், அதனாலதான் என் பையன் உன் மண்டையில அடிச்சான். மீடியா மொத்தமா ஷட் டவுன் ஆகுறதுக்கு முன்னாடி எல்லாரும் பெரிய நகரத்துக்கு கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க, ஆனா எனக்கு போகணுன்ற விருப்பம் இல்ல, அதான் நான் போகலன்னு சொல்றாப்ல. ரிக்கு உடனே அப்படியா, என் மனைவியும் குழந்தையும் அட்லாண்டால உள்ள அவங்க அம்மா வீட்டுக்கு தான் அப்படின்னா போயிருப்பாங்க, இங்க இருந்து கார்ல போனா 5 மணி நேரம் தான் ஆகும், நல்ல வேலை கடவுளே அவங்க சேஃபா இருப்பாங்கன்னு கொஞ்சம் நம்பிக்கை வருதுன்னு சொல்லிட்டு, சரி எனக்கு அட்லாண்டா போக ஒரு கார் வேணும், ஷாப்பிங்க்கு வரீங்களான்னு கேட்கிறாரு. அடுத்த சீன்ல 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்பா இப்ப ரிக்கு கிட்ட, நீ ஒரு போலீஸ் ஆபீசர், நானும் என் பையன் உன்னோட நெய்பர் வீட்டுல தங்குறதுக்காக எங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணிட மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. ரிக்கு இந்த ஊரே பிரச்சனையில தான் இருக்கு, பிரச்சனை ஓஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல உரிமை கேட்காம இருந்தாலே சரி, அது மட்டும் இல்லாம நீங்க இதெல்லாம் பண்றது உங்க பையனை சேஃபா வச்சுக்கணும் தானே, அதனால இது தப்பு கிடையாது, நான் என்னோட பையனை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சோ எனக்கு உங்களோட வழி புரியுதுன்னு சொல்றாரு. இப்ப ஒருத்தர் அவங்களோட பேரை சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. ரிக் கிரிம்ஸ் நம்மளோட ஹீரோ, அப்பா பேரு மார்கன் ஜான்ஸ், சின்ன பையன் பேரு டுவேன். ரிக் இப்ப இன்னைக்கு நான் இவ்வளவு விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறமும் சிரிக்கிறேன், எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்றாரு. மார்கன், ஹே இதை நினைச்சலாம் நீ ஃபீல் பண்ணாத, எல்லாரும் இதை விட மோசமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு, இதை உன் மண்டியில போட்டுக்கிட்டேன்னா நஷ்டம் உனக்கு தான் சொல்றாரு. ரிக் அப்ப ஒரு கன் எடுக்க, மார்கன் இது எதுக்குன்னு கேட்க, ரிக் அதுக்கு நாம இப்போ ஒரு இதுகளை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, அது என் பின்னாடி வந்தா இது
யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இன்னொரு ரூமை போய் திறக்கிறாரு. இது என்ன ரூம்னா போலீஸோட ஆயுத அறை. ரிக் மார்கன் கிட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கங்க, மண்வெட்டியை விட இதை வச்சு அதுங்களை ஈஸியா கொள்ளலாம்னு சொல்லிட்டு இதோ வந்துடுறேன்ட்டு கிளம்புறாரு. மார்கன் அவருக்கு தேவையான கன்னை எடுத்துக்கிட்டு இருக்காரு. டுவேன் வந்துட்டு எனக்கும் ஒண்ணு வேணும்ன்றாரு. மார்கன் இப்ப இல்ல, நாளைக்கு உனக்கு இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் ட்ரெயின் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரிக் போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து நிக்கிறாரு. மார்கன் இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல ரிக் ஆமா அட்லாண்டா மாதிரி பெரிய சிட்டிஸ்க்கு போறப்ப போலீஸ் ட்ரெஸ்ல இருந்தா ஈஸியா உள்ள போக முடியும்னு சொல்லிட்டு மார்கன் கிட்ட சரி உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டீங்களா, என் பின்னாடி வாங்க, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்றாரு. போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடுல வந்து பார்த்தா அங்க 2 போலீஸ்கார் நிக்குது. ரிக்கு நான் லாங் டிரைவ் போறதுனால இந்த புது காரை எடுத்துக்கிறேன், நீங்க ஊருக்குள்ள தானே இருக்க போறீங்க, சோ அந்த காரை எடுத்துக்கங்க, நீங்க எங்கேயாவது போகணும்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாப்ல. மார்கன் இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலன்னு சொல்றாப்ல. ரிக் நீ ஏற்கனவே எனக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்றப்ப ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அங்க உள்ள வேலி பின்னாடி ஒரு சடலா வந்து நிக்குது. ரிக் உடனே பதறிட்டு போய் அதை சுட போறாரு. மார்கன் உடனே ரிக்க நிப்பாட்டிட்டு அது அந்த வேலியை தாண்டிலாம் வர முடியாது, இந்த புல்லட் உனக்கு போற வழியில யூஸ் ஆகும்னு சொல்றாரு. ரிக் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், சரி அது கேட்டுக்குள்ள வரதுக்குள்ள நாம கிளம்பலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மார்கன் கிளம்புறாரு. ரிக்கு காரை வெளியே எடுத்துட்டு கேட்டை மூடிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ரிக்கு போற வழியில நிறைய இறந்த சடலங்கள் ஊருக்குள்ள சுத்திட்டே தான் இருக்கு. அப்படியே போற வழியில அவர் ஒரு சைக்கிள் எடுத்தார்ல, அந்த இடத்துக்கு வந்து அது பக்கத்துல இருந்த எலும்புக்கூடு சடலத்துக்கிட்ட போய் அதை சுட்டு கொன்னுட்டு ஒரு சொட்டு கண்ணீரை விட்டுட்டு கார்ல ஏறி அங்க இருந்து கிளம்புறாரு. இஷ்யூ 1 அப்படியே இங்க முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா காமிக் ஸ்டோரிக்கும் சீரீஸ்க்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு, அதெல்லாம் போக போக பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இஷ்யூ 1 மட்டும் தான் கலர்ல இருக்கு. ஏன்னா 10th இயர் அனிவர்சரி எடிஷன்ல இஷ்யூ 1 மட்டும் கலர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மீதி உள்ள 192 இஷ்யூமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. SIS தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மோட்டிவேஷன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.